ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீலா பிரியா விஜய் பேசுறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்ல இருந்து இந்த கோடை காலத்துல உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்க வேண்டிய இயற்கையான வழிகள் என்னன்றது தான் பார்க்க போறோம். உணவு வழிகள்ல பார்த்தோம்னா, நல்லா தண்ணி குடிங்க. இளநீர், நன்னாரி, சர்பத், மோர் இந்த மாதிரி நேச்சுரலான ட்ரிங்க்ஸ் குடிங்க. தென் ஃப்ரூட்ஸ்ல பார்த்தோம்னா, தர்பூசணி, முலாம்பழம் எடுத்துக்கலாம். நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள், வெள்ளரி இதெல்லாமே எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, வெந்தயம் இந்த மாதிரி காய்கறிகள், இந்த மாரி இயற்கையான இலைகள் இதெல்லாமே பார்த்தோம்னா, நம்ம உடம்போட சூட்ட நல்லா தணிக்கும். அதே மாதிரி ரொம்ப காரம் இருக்கிறது, எண்ணெய், பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்க கண்டிப்பா கம்மி பண்ணணும். பாரம்பரியமான உணவு வகைகள் அப்படின்றது பார்த்தோம்னா, கூழ் வகைகள் இருக்கு இல்லையா? கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், பழைய சாதம், தென் அதே மாதிரியே பாதாம் பிசின் நீங்க நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிடலாம். வெட்டிவேர் நல்ல சுத்தமான வெட்டிவேர் ஊற வைத்த தண்ணீர் எடுத்துக்கலாம். அளவா தண்ணி குடிங்க. அதே மாதிரி நல்லா கரெக்ட்டான முறையில தூங்குங்க. மதிய நேரம் ரொம்ப வெயில் இருக்கிற டைம்ல வெளியில போகாதீங்க. நல்லா காட்டன், சிந்தெடிக் ரொம்ப நைலான் அந்த மாதிரி இல்லாம, காட்டன் பருத்தி ஆடைகள எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரியே முடிஞ்சவங்க 2 வேள குளிங்க. இல்லனாலுமே கண்டிப்பா நம்ம உடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சம்மர் சீசன் லீவு அப்படின்றதுனால, இந்த ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் போற பசங்க சில பேர் ஓகே இந்த வெயில் காலம் இந்த டைம்ல போய் குளிக்கணுமா? மத்த நாள் தானே கடகடன்னு ஸ்கூலுக்கு, காலேஜ்லாம் போணும்னு சொல்லிட்டு குளிக்காமயுமே இருப்பாங்க. பட் அப்படி இல்ல. கண்டிப்பா ஒரு வேளையாவது கண்டிப்பா குளிக்கணும். அதே மாதிரி ஆ உடம்பு சூடாகாம பார்த்துக்கோங்க. இந்த இப்ப சொன்னதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாவே, நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த கோடை காலத்த நல்லா ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணலாம். நன்றி.